வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் எடுத்துக்காட்டு 1.19 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.19 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த விகிதமுறை எண்களை கூட்ட மற்றும் கழிக்க, ஸோ எந்த விகிதமுறை எண்ணை கூட்டன்றோம் அல்லது கழித்தோம் அப்படின்னா அவை 3 1/2 + 1 3/4 + 2 3/8 என்ற கூடுதலை அருகில் உள்ள முழு எண்ணாக மாற்றும் என காண்க. ஸோ இந்த எண்ணை கூட்டணும் அப்படின்னா அந்த விடை வந்து எதுக்கு அருகில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அருகில் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணோட எதை கூட்டணும் அப்படின்னா ஒரு முழு எண்ணாக வரும்னு கேட்குறாங்க. முழு எண் அப்படின்னா பார்த்துருக்கோம் இல்லைங்களா, 0 0 1 2 3 4 5 அப்படின்னு போகிறதானே நம்ம முழு எண்ணை பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஸோ இதெல்லாம் கூட்டலாம். அப்போ 3 1/2 ப்ளஸ் 1 3/4 ப்ளஸ் 2 3/8 இதெல்லாம் கூட்டினா தான் நமக்கு என்ன தெரியும், இந்த கூட்டல் வந்து எந்த ரெண்டு எண்ணுக்கு இடையில் வருதுன்னு தெரியும். அப்போ அந்த எண்ணை எதோட கழிக்கணும் எதோட கூட்டணும் அப்படின்னா ஒரு முழு எண்ணாக கிடைக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்களா. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னமை மித மாதத்துக்கு என்ன ஃபார்முலா, முழு எண் இன்ட்டு பகுதி ப்ளஸ் தொகுதி பை பகுதிங்களா. அப்போ முழு எண்ணுங்கிறது இங்கே இருக்கிறது, இப்போ தொகுதிங்கிறது மேலே இருக்கிறது, பகுதி அப்படிங்கிறது கீழே இருக்கிறதுங்களா. அப்போ இந்த 3 இதுக்கு அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ 3 × 2 முழு எண் பகுதியில் 3 இருக்குது, பகுதியில் 2 இருக்குது, ப்ளஸ் தொகுதியில் 1 இருக்குது, பை வகுத்தல் 2 ஃபஸ்ட்டுக்கு எழுதியாச்சுங்களா. அதே மாதிரி ரெண்டாவது என்ன இருக்குது, 1 × 4 முழு எண் பகுதியில் 1 இருக்குது, பகுதியில் 4 இருக்குது, ப்ளஸ் தொகுதியில் 3 இருக்குது, பை 4ன்னு எழுதிக்கலாங்களா. அடுத்து 3வது 2 3/8 எப்படி எழுதலாம், 2 × 8 முழு எண் பகுதியில் 2 × 8 இருக்குது, ஸோ தொகுதியில் ப்ளஸ் 3 போட்டோம், வகுத்தல் 8 அப்படின்னு வந்துடுங்களா. இப்போ இதை சுருக்கிறோம். அப்போ தான் என்ன ஆகும், நம்ம இந்த கலப்பு பின்னமாக இருக்கிறது பின்னமாக மாற்றி நம்ம விடை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3 2 6 ப்ளஸ் 1/2ன்னு வந்துடும். அடுத்து 1 4ஓட பெருக்குன்னா 4 + 3/4ன்னு கிடைக்குது, ப்ளஸ் 8 2 16 + 3/8 அப்படின்னு கிடைக்குதுங்களா. 6 + 1 என்ன ஆகிடும், 7/2ன்னு கிடச்சிரும். 4 + 3 வந்து 7/4ன்னு கிடச்சிரும், ப்ளஸ் 16/3 வந்து 19/8ன்னு கிடைக்குங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், விகிதமுறு எண்களாக இருக்குது, பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பகுதி எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். பகுதி சமமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கூட்டல் கழித்தல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. அப்போ என்ன பண்ணணும், சமப்படுத்தணும் அப்படின்னா மீசியமாக கண்டுபிடிப்போங்களா. ஸோ அப்போ 2 4 8 எந்த வாய்ப்பாடில் வரும்னா 2 வாய்ப்பாடில் வரும். 2 வாய்ப்பாடில் 2 ஒரு தடவை, 4 2 தடவை, 8 4 தடவை. மறுபடியும் என்ன பண்ணுறோம், 2 வாய்ப்பாடில் போடுறோம், 2 ஒரு தடவை, 4 2 தடவை. மறுபடியும் 2 வாய்ப்பாடில் போடலாங்களா, 1 1 1ன்னு வந்துருமா. அப்போது மீசிமா என்ன கிடைக்குது, இதை 3 பெருக்கிறோம், எதை 3 இங்கே கிடைச்சதை பெருக்கிறோம். அப்போ 2 × 2 × 2ன்னு கிடச்சிருக்கு, 2 2 4 4 2 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பகுதியெல்லாம் 8ன்னு மாறணுங்களா. அப்போ 7/4 ப்ளஸ் 19/8 அப்படியே இருக்கும். அப்போது 2 விட எதை பெருக்குன்னா நமக்கு 8ன்னு வரும், 2 4 8ன்னு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தொகுதியில் 4ஆல் பெருக்கிப்போங்களா. அப்போ 4ஓட எதை பெருக்குனா 2ன்னு வரும், 4ஓட எதை பெருக்குனா 8ன்னு வரும், 2 பெருக்கணும். அப்போ மேலே என்ன பண்ணுவோம், தொகுதியிலையும் 2ஆல் பெருக்கிப்போங்களா. அப்போ கடைசியில் 19/8ன்னு தான் இருக்குது. அப்போ பாருங்கள், ஏன் இப்படி நம்ம வந்து சமப்படுத்துகிறோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், பின்னமாக இருக்கிறது கூட்டல் கழித்தல் பண்ண முடியும். பகுதி சமமாக இருந்தால் மட்டும்தான். 7 நாள் 21 7 நாள் 28/2 × 4 8ங்களா, ப்ளஸ் 7 2 14/4 × 2 8 19/8. இப்போ நமக்கு எப்படி வந்துருச்சு, பகுதி சமமாக வந்துருச்சு. அப்போ தொகுதி எல்லாமே என்ன பண்ணலாம், கூட்டல் பண்ணலாங்களா. இப்போ 28 + 14 + 19 அப்படின்னு கிடைக்குங்களா. இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 28 14 19 8ம் 4யும் கூட்டணும் அப்படின்னா 12 12 + 9 21 வரும், மீதி 2 2 4 5 6 60 அப்போ 61 வகுத்தல் 8 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், கலப்பு பின்னமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம், பின்னமாக இப்போ மாற்றணும். இப்போ என்ன பண்ணுவோம், கடைசியில் ஆன்சரும் கலப்பு பின்னமாக கொண்டு போய் வைப்போங்களா. அப்போ 8 61ஆல் வகுக்கிறோம். 8ஆம் வாய்ப்பாடில் 61 வருமா அப்படின்னா 8 7 56 தான் வரும், 8 8 64 போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், நமக்கு இங்கே 5 இருக்குங்களா. ஸோ அப்போ என்னது, இது ஈவுன்னு சொல்லுவோம், இது மீதின்னு சொல்லுவோம், இது வந்து என்னது வகுக்கும் எண். அப்போ கலப்பு பின்னமாக எழுதுனா எப்படி எழுதுவோம், ஸோ ஈவு மீதி பை வகுக்கும் எண்ணுங்களா.
அப்போ ஈவு என்ன 7, மீதி என்ன 5 பை வகுக்கும் என்னென்ன. அப்போ 7 5/8 ஆனது எங்கே வரும், 7 விட அதிகமாக. அப்போ 7 மற்றும் 8க்கு இடையில் வரும். ஸோ 7க்கும் 8க்கும் இந்த எண்ணு இடையில் வருங்களா. இப்போ என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த 2 எண்ணுக்கும் இடையில் வரும். அப்போது இந்த 7 5/8 வந்து 7க்கும் 8க்கும் இடையில் வரும். அப்போ எதை கழித்தோம் அப்படின்னா இப்போது நமக்கு 7ன்னு கிடைக்கும். இதோட எதை கூட்டணும் அப்படின்னா 8ன்னு கிடைக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா. முழு எண்ணாக காமிக்கணும். முழு எண் அப்படின்னு நம்ம பார்த்தல 0 1 2 3 4 5 6 இப்படி இருந்தால் தான் முழு எண். ஸோ இப்போ வந்து 7 5/8னா அது கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா. விகிதமுறை என்னன்னு சொல்லிடுவாங்களா. நமக்கு எப்படி இருக்கணும், இப்படி 1 2 3ன்னு இருக்கணும். அப்போது இந்த 7 5/8ஓட எதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 7ங்கிற விடை கிடைக்கும். -5/8 கழிச்சோன்னா நமக்கு 7ங்கிற விடை கிடைச்சிருங்களா. பாருங்களேன். ஸோ இங்கே 7 5/8 இருக்குது, இங்கே -5/8 இருக்குது. அப்போ 7 5/8 7 5/8 கேன்சல் ஆகி நமக்கு 5 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து இந்த 7 5/8ஓட எதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, 3/8 எது கூட்டணும் அப்படின்னா 8 கிடைக்கும்னு கேட்குறாங்களா. அப்போது 8 பகுதியில் 5 பகுதி இருக்குது. இன்னும் மீதி எத்தனை இல்லை, 3 இல்லை. அப்போ 3/8ங்களா. ஸோ பாருங்களேன் 7 5 + 3 என்னது 8/8ன்னு வரும். இது 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 போல் ஒரு தடவைங்களா. அப்போ 7ன்னு கிடச்சிருச்சு. நமக்கு என்ன கிடைக்குது, இல்லை இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ 7 5/8 + 3/8 இருக்குங்களா. அப்போ இதை என்ன பண்ணுறோம், பிரித்து எழுதுகிறோம். அப்போ 7 + 5/8 7 5/8 கூட்டினா தானே 7 5/8ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 3/8ன்னு இருக்கும். அப்போ 7 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, நமக்கு பகுதி சமமாக இருக்குது. அப்போ தொகுதி 2 ஆட் பண்ணுவோங்களா. அப்போ 5 + 3ன்னு வந்துடும். 7 + 5 + 3 5 + 3 வந்து 8ங்களா. /8ன்னு வரும். இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 1ன்னு வருங்களா. அப்போ 7 + 1ன்னு கிடைக்கும். அப்போ 8ன்னு கிடைக்கும். அப்போ இதில் என்ன தெரியுது நமக்கு, 7 5/8ஓட -5/8 நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 7ங்கிற எண்ணு கிடைக்குது. 7 5/8ஓட 3/8 கூட்டணும் அப்படின்னா நமக்கு 8ங்கிற எண்ணு கிடைக்குது. அப்போ கூட்டக்கூடிய எண் எது அப்படின்னா 3/8 கூட்ட வேணும். கழிக்கக்கூடிய எண் வந்து 5/8. ஸோ இதான் இந்த கொஷினோட ஆன்சர். இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.